நேபாளம் சீன எல்லையில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு பேரழிவை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுவரை 100க்கு மேற்பட்டவர்கள் திடீர் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு மற்றும் அங்கு ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற மிகப்பெரிய துயரமான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. நேபாளம் மற்றும் சீனாவின் திபெத் எல்லைப் பகுதிகளில் ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளப்பெருக்குக்கு காரணம் என்ன என்பது இன்னமும் முழுமையாக தெரியாவிட்டாலும் கூட திடீரென ஏற்பட்ட நில அதிர்வு காரணமாக பனிப்பாறைகள் ஒன்றுடன் ஒன்று மோதி உடைந்ததன் காரணமாக 6 பெருக்கெடுத்தோடியது என பல சம்பவங்கள் கூறப்பட்டாலும் கூட நிலச்சரிவு காரணமாகவே இந்த வெள்ளப்பெருக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காட்சி பதிவுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு திரைப்படத்தில் வருவதைப் போல மிக கோரமாக மிக பேரழிவுகரமாக அமைந்திருக்கக்கூடிய காட்சிகள் பாரிய அளவிலான அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. நேபாளத்தின் ராஷுவா மாவட்டத்தில் போதே கோஷி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் குறைந்தது 21 பேரின் உடல்களை முதலில் மீட்டிருப்பதாக நேபாள அரசு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த வெள்ளப்பெருக்கின் போது அந்த இடத்துக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருந்தார்கள். இந்திய நாட்டவர்கள், மலேசியா, அமெரிக்கா, சீனா, பல்வேறுபட்ட நாடுகளை சேர்ந்து 389 சுற்றுலா பயணிகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருக்கின்றார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாக இருக்கின்றது. 291 வெளிநாட்டினர் உட்பட 396 சுற்றுலா பயணிகளை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று செய்திகள் வெளியாக இருக்கின்றது. தமிழகத்திலிருந்து கைலாய யாத்திரைக்காக நேபாளம் சென்ற 57 பயணிகளும் கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு சுற்றுலா நிறுவனம் மூலமாக நேபாளத்துக்கு பயணம் செய்திருந்தார்கள். கைலாய யாத்திரைக்காக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அவர்கள் நேபாளத்தில் சென்று முகாமிட்டிருந்த போது அவர்கள் சுற்றுலா சென்ற பேருந்து ஒன்றும் இந்த வெள்ளத்தில் காணாமல் போயிருக்கின்றது என்ற முதல்கட்ட செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். திருச்சி, சென்னை, சிதம்பரம், மயிலாடுதுறை, திருவாரூர், பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களை சேர்ந்த 57 பேர் சென்ற பேருந்து ஒன்று காணாமல் போயிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ராசுவா மாவட்டத்தில் பொதேகேசி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு இதுவரை இவ்வாறான ஒரு வெள்ளப்பெருக்கு நேபாளம் கண்டதில்லை என்று கூறும் அளவுக்கு மிக பேரழிவான மிக பெரிய அளவிலான ஒரு வேகத்திலே வெள்ளம் அடித்து செல்லப்பட்டு அதில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள், மிகப்பெரிய பாலங்கள் எல்லாம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு துவம்சம் செய்யப்பட்டிருக்கின்றது. மிக பிரமாண்டமான பாலங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், கட்டிடங்கள், மிகப்பெரிய அளவிலான உட்கட்டுமானங்கள் என அனைத்துமே இந்த வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஏறக்குறைய இந்த நேபாளம் வெள்ளத்தினால் நிலை குலைந்திருக்கின்றது என்று சொல்லும் அளவுக்கு நேபாளத்தில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. திபெத் சீன கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திபெத் பகுதிகளும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சேதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட நேபாளத்தினுடைய பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் இருப்பதாகவும், மக்கள் சுதாகரிப்பதற்குள்ளேயே சில செகண்ட்களில் வெள்ளம் கட்டிடங்களையும் குடியிருப்புகளையும் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள், வேலை செய்யக்கூடிய தளங்களை சுற்றி சூழ்ந்து கொண்டதாக அங்கு நேரில் கண்டவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சீனாவுக்கு நேபாளத்துக்கும் இடையே பாயும் ஆற்றின் கரைகளில் மண் மற்றும் இடிபாடுகளுடன் வெள்ளம் பெருக்கெடுத்தோடியதில் பல கட்டிடங்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றது. அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்டும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வந்தாலும் கூட வெள்ள நீரின் மட்டம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருப்பதால் ஹெலிகாப்டர்களை அந்த பகுதிகளில் உடனடியாக இறக்க முடியவில்லை என நேபாள இராணுவத்தினர் தெரிவிக்கின்றார்கள். ஹெலிகாப்டர்களோ அல்லது வேறு வழியிலோ பரசூட்கள் மூலமோ மக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அங்கு இருக்கக்கூடிய காலநிலை சீரின்மை காரணமாக வெள்ள நீர் மட்டம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருப்பதால் அங்கு உடனடியாக மீட்பு பணிகளை செய்யக்கூட முடியாத ஒரு மிக சிக்கலான நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 12 நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 400 பேர் வரை காணாமல் போயிருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் நிலை என்ன ஆனது? உயிருடன் இருக்கின்றார்களா அல்லது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டார்களா அல்லது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் போது எங்காவது கரையொதுங்கி இருக்கின்றார்களா என்று எந்த தகவலும் தெரியாத சூழ்நிலையில் அனைத்து நாடுகளும் நேபாளத்தை நோக்கி தங்களுடைய பார்வையை திருப்பி இருக்கின்றார்கள். இந்தியாவினுடைய இராணுவ விமானங்கள் நேபாளத்திற்கு அடுத்த சில மணி நேரங்களில் மீட்பு பணிக்காக செல்ல உள்ளதாக இந்திய மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. அதேபோல சீனாவும் தங்களுடைய விமானங்களை அனுப்புவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதிலும் சீன கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திபெத்
எல்லைப் பகுதிகளும் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதால் உடனடியாக அங்கே மீட்பு பணிகளை மிகப்பெரிய அளவில் செய்யுமாறு சீன அதிபர் ஜி ஜின்பிங் நேரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். சீனாவினுடைய இராணுவ விமானங்கள் ஹெலிகாப்டர்களும் திபெத் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லைப் பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக சீன பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய பேரழிவு. ஆரம்பகட்ட தகவலின்படி 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அது உறுதிப்படுத்த முடியவில்லை. 1000க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே காணாமல் போனவர்கள் இன்னும் சில மணி நேரங்களில் மீட்கப்படாவிட்டால் அவர்களுடைய நிலை என்னவாகும் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விடயமாகத்தான் இருக்கின்றது. எனவே வெள்ளத்தினால் திடீர் வெள்ளப்பெருக்கினால் பேரழிவை சந்தித்திருக்கக்கூடிய நேபாள மக்கள் இதிலிருந்து மீண்டும் வர வேண்டும். காயமடைந்தவர்கள் தங்களுடைய வீடுகளை இருப்பிடங்களை இழந்து வெள்ளம் அடித்து செல்லப்பட்ட காரணத்தினால் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்கள் மீண்டும் தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும். இந்த வெள்ள அனர்த்தத்தில் இருந்து மீட்பு பணிகளுக்கு உடனடியாக அவர்களுக்கு அனைத்து நாடுகளும் உதவிக்கரம் நீட்ட வேண்டிய இந்த நேரத்திலே அந்த நேபாள மக்களுக்காக, சீன மக்களுக்காக, திபெத் மக்களுக்காக நாங்களும் பிரார்த்தனைகளை செய்து கொள்கின்றோம். எனவே சுற்றுலா பயணிகள் மட்டுமல்ல, நேபாளத்தில் இருக்கக்கூடிய குடிமக்களினுடைய உயிர்களும் ஒரே போன்று பெருமதியானவைதான். எனவே நேபாளம், சீனா மட்டுமல்ல, பல உலக நாடுகளினுடைய பல நாடுகளுடைய மக்கள், சிவிலியன்கள் இந்த வெள்ளப்பேரழிவில் சிக்கி என்ன ஆனார்கள் என்று தெரியாத சூழ்நிலை மிகப்பெரிய அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த வெள்ள அனர்த்தம் அது சார்ந்து வெளியாகக்கூடிய செய்திகளை உங்களுக்கு தர இருக்கின்றோம். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.